டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு 10th + ஐடிஐ முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 9/12/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 13,300 வளர்ந்து அதிகபட்சம் 41,800 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தென் இதுக்கு வந்து 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் நேம் என்ன, உங்களுடைய நேம், உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலீஜியன் என்ன, கல்வித் தகுதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நன்னடத்தை சான்று, அதே மாதிரி மருத்துவ சான்று எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ், டிசி, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கார்டு இருந்துச்சுன்னா அது இல்லைன்னு தேவையில்லை. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ண ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி 25 ரூபாய்க்கான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவர் வாங்கி 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு அதையும் கூட வச்சு அனுப்பணும். இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறத வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி இறை நம்பிக்கை உடையவராக இருக்க வேணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி சான்று வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துக்கூடிய இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் 9/12/2024. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுயம்பாகி அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 13,200 அதிகபட்சம் 41,800 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மின் பணியாளர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,600 40,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிஐ நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலும் போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பகல் காவலர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். 11,600 அதிகபட்சம் 36,800 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. அடுத்து திருவழகு அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். 10,000 31,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிபந்தனைகள் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு பார்த்துங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோயில், வில்லிவாக்கம், சென்னையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.